என்ன காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திகில் vlog வந்து அமைய போகுது. சோ இந்த மாதிரி ஒரு vlog வந்து நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க இதுக்கு முன்னால. இருங்க காட்டுறேன் வாட்டத்தை. ஆரம்பமே தான் இல்லை சன்னுக்கு வா அது 3 இது சன்னு எத்தனை கிடக்கும் இப்போ அங்கே நிலா வரையும் ஏதோ அழிச்சுக்கண்டா இதா தைக்கிறதேடா செட்டோட கொண்டு வந்து கண்டுபிடிச்சுவாங்கடா கையால் வந்த மாதிரி இருக்கும் அக்கா அழகா ஓவரா வாட்டர் போட்டீங்களோ அப்படித்தான் தெரியும் காய விஷயத்தை வாங்கி கேட்ட போகிறோம் பேச்சுக்கலாம் மரியாதையும் பேச்சு அப்போதான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிட்டு அது மேலே பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கணும் ஆரம்பமே என்ன எடுக்காதரா வரையறா இவங்க அக்கோ ஆர்டிஸ்ட் ரெண்டு எத்தனை வாட்டி நடந்திருக்கணும் அக்கோ ஆர்டிஸ்ட் இல்லை அவள் தான் ஃபைனல் லுக்கு மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிருமாப்பா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாங்க அப்பா வாங்க எல்லாம் வாங்க இப்படிக்கு நாங்க தினேஷ் அதில் ஒரு கேங்கு நீங்க போக மாட்டீங்க பேச வரலங்க பேசிக்கல இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ன ரூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 கேண்டில 4 மூலையில வைக்கணுமா கைஸ். இதுக்கு பேர் தான் வந்து ஒரு பேர் சொல்றாங்க. நீங்க என்ன பேரோ அந்த பேர் வந்து எடுத்துக்கோங்க. என்ன ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கண்ணாடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து திருடின்னு வெற்றிகரமா சொந்த பொருள் கம்பெனில இருந்து வேலை செய்யற கம்பெனில சொந்த பொருளா எடுத்துட்டு வந்து இதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த நம்பர்லாம் எழுதின ஆள் வந்து பாத்துக்கிட்டா நம்ம ஒயிட்டோட அக்கா பக்காவா எழுதி கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட். ஸோ பாத்துக்கோங்க அதுக்கான பேர் வந்து பிளான்செட் அந்த மாதிரி 4 கேண்டில் வாங்க காசு இல்ல ஒரே கேண்டில் வாங்கி 4 வாங்கி அதுவும் அந்த கேண்டிலும் கோகுல் காயின் வந்து அவன் தள்ள வந்து வியாபாரம் ஆகாத கேண்டிலா சுட்டு விட்டுக்கிறாங்க. உள்ள ஊதுனா தண்ணி ஒழுவுது. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுனால எப்படி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கை கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். எல்லாம் விரல் வைங்க. கண்ணாடி மேலே வைக்கணும். எனக்கு அங்க இது இருக்கு தள்ளி வை. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நவருமா. ஸோ அது நவுறப்போ அந்த நவுறப்போ தான் நம்மளுக்கு அது என்னன்னு காட்டும். ஓகேங்களா லெட்டர்ல வந்து என்ன நேம்னு காட்டும். ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஆனா நவருமா நீங்க ஐத்தி பிடிக்கிறீங்க ஐத்தாதீங்க லேசா இப்படி வைடா. பூ போல வை. பூ போல வைங்க. சும்மா சும்மா ஆச்சு பூ போல. அங்கேண்டா ரப்பர் நோத்திட்டு வர நான் ஆட்டு கூட செய்றீங்க. இது வந்து மேல இன்னும் கிட்ட இதுவா இருக்க மாதிரி இருக்குது. மறந்துட்டாரா அந்த மாதிரி மூவ் ஆகாது. நீங்க அழுத்தி பிடிக்கிறீங்க. இது போடே ஆடுதுடா. டேய் நான் அப்படியே போடு பிரச்சனை இல்ல. போடு கீழ பச போட்டு விட்டு வச்சலாம் फ्रेंड्स. பச இல்ல அந்த அளவுக்கு மேல இது போறோம். கை வைக்காத மேல போர்டு மேல ஏன்டா கை வைக்கிறீங்க? அப்படி கை நடுங்கலாம். இல்ல அது கை நடுங்கனா பரவாயில்ல அப்படியே வை. எவ்வளவு அப்படியே வச்சிருக்குது. கை வந்துடா. கையில அத மேட்ரு. ஆனா அது பாருங்க கை யாரனா நடுவுல எடுத்துட்டீங்கன்னா இந்த ரூல்ஸ் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. கை யாரனா நடுவுல எடுத்துட்டீங்கன்னா திரும்பி வைக்காதீங்க. எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. நம்ம குட் பை கேட்டு வந்து குயிட் பண்ணிடணும். ஓகே 23% ஆரம்பிச்சிடலாம். திரும்பி ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுமா. லத்தி பட்டிங்க. ஃபேன் ஆஃப் பண்றா லவடி. ஏன் கவலைப்படுறா. தண்ணி இருக்கு அதுல.
அதெல்லாம் தான் வெயிட்டிங் வந்துட்டோம் மால்ட்டி நின்று உருகிச்சு அதை அப்படியே இல்லை கொளுத்து எரியுண்டா அவன் சைடில் அணைக்கிறான்ல அது மேலே ஏறி இறங்குது அந்த சைடு இது ரொம்ப சைடில் ஏற்றுறியா? சைடில் மூலையில் வை சென்டரில் வைக்காத. நான் கை சுடும் போட்டேன் கையில். ஆமாம் எல்லா கையிலும் சுடுமேப்பா. ஆமாம்டா இப்படின்னு வேலை மட்டும் தானே கரெக்டாக இருக்கும். இந்த கை வச்சுக்கலாம் எந்த கை ரைட்டு லெஃப்ட்னு இல்லை எந்த கை வேணால் வைக்கலாம். 1/2 மணி நேரம் ஆகி போகிற மாதிரி இருந்தால் உண்மையில ஆகி வந்துடும் அவனுக்கு. ரெடியா மாமி? போர்டில் கை வைக்கூடாது. சேம் போர்டில் கை வைக்கூடாது. இந்த வைக்க மாட்டாங்கடா. அப்போ சோமராச்சியா டெச்சியா சரியா லைட் வைடா முதல்ல இடம் அந்த குண்டு பல்ப் ஆன் பண்றா. அது இந்த vlog ஒண்ணுமே தெரியாது. நீ அதை எடு இந்த லைட் கையில காட்டு இதை போட்டோ எடு. இதுனா ஒரு நல்லா தானே தெரியுது. சூப்பராக இதுதான் சீனு. இப்போ கைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஜிகின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் போர்ட் சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு நான் அப்பப்போ நடுவில் கிளிப்ஸ் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, விளக்கு பிடிக்கிறதுக்கு அதான் பிடிச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் ஃபன்னாக பண்ணுறோம். தம்ப்நெயிலாக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழா தம்ப்நெயில் நீ லைட்டாக காட்டு மேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட் நம்பர்ஸில் விளாட்லாம் ஈவன் நம்பர்ஸில் விளாட்லாம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் எந்த நம்பர்ஸ்லாம் விளாட்லான்ட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்பெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் விளாண்டி அடிச்சுட்டு உட்காந்து வெயிட் பிடிச்சின்னு வலிச்சுனுக்கிறான். அதனால அது தினம் மூவ் பண்ணுறதுக்கே திணறுனுக்குது அந்த பிளானட்டோ அது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 3 பேர் மட்டும் விளையாட போகிறாங்க. அண்ணன் இதில் வந்து கேமராமேனாக மாற போகிறேன். அஸ்வின் வந்து விளாகராக மாற போகிறான். முடியிறப்போ நடுவில் பேச்சு கொடுப்போம். அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மூஞ்சி எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் சரி गाइस சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அது நேரமாச்சு அந்த பொண்ணு. சரி गाइस நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா எங்ககிட்ட கேண்டில் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அளவு. நாங்க அதனால ஸ்டார்ட் பண்றோம். நீங்க வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் மெடிடேஷன் பண்ணு. கண்ணு கேமரா ஒரு பக்கம் ஓட்டணும். கேமரா எங்கே ஃபோக்கஸ் கண்ணு மெடிடேஷன். நான் கூடவா? நம்ம தான் இல்லையே உள்ள. அவன் வீடியோ எடுக்கிற ரசல்டா நம்ம இருக்கட்டும். நீ கண்ணு முன்னாடி மெடிடேஷன் பண்ணு. கேமரா அந்த ஆங்கிள் இருக்கட்டும். 2-4 பேரும் நீ உள்ள கம்புண்ட கண்ணு இதோட உச்ச கடவுளால் ஏதோ ஒன்று நினச்சி மைண்ட் ரிலீஃப் ஆகி ப்ரேயர் பண்ணுங்கடா. ஃபஸ்ட்டு மனசால நம்புங்க. அப்படி ஒன்று இருக்குன்றதை விட அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது உண்மையாக பொய்யோன்றத நீங்கள் நம்பினாதான் உங்கள் கூட அதோட ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். நல்லா மூச்சு இழுத்து விட்டு ஒரு நிலையான ஸ்டேட்டு. கீழே கேண்டில் யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. கணக்குறோம். நீங்கள் டேட்டுனா 2 போன வாட்டி போனது ஒரு வாரம் 2 வாரம் இருக்குமா? தீபாவளி வரலாம். அஸ்வினா கொண்டாடி எடுக்கிறேன், நீ கொண்டாடி. நாங்கள் 1 வீக் பிஃபோரும் யாராச்சும் இருக்கீங்களா எங்ககிட்ட பேசுறீங்களா நாங்கள் பேச ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி எந்த ரெஸ்பான்ஸும் வரல. மேபி அது நாங்கள் அன்றைக்கி பண்ண விதம் தப்பாக இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஓஜோ போர்டுன்றதை நாங்கள் ரெடி பண்ணி எங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறோம். உங்களை சுற்றி ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோ இல்லை சொல்கிற மாதிரி மற்றவங்க பேசுகிற மாதிரி இந்த போர்டு மூலிமா அண்டர் வேர்ல்டுலேருந்து ஒரு போர்ட்டல் மூலிமா கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு உண்மையாலே நடக்கும், உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை சுற்றி இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக யாராச்சும் இருக்கீங்களா? எங்களை சுற்றி இல்லைனாலும் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஸ்பிரிட் எங்களை பேஸ் பண்ணி இங்கே இருக்கீங்களா? எங்ககிட்ட ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை நீங்கள் இல்லைன்றதை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா?
யாராச்சும் ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமையோ இல்லை நீங்கள் குட்டாக பேடான்னு தெரியாமல் உங்களை வெறுத்தோ உங்களை பார்த்து பயந்தோ இருக்காங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க கூடாத ஒரு குட் ஸ்பிரிட்டாக இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றதுனால அந்த அணைய போதுடா. அந்த குச்சி கையை திட்ட புட்டா நான் பிரச்சனை இல்லை. என் குச்சி வச்சு பண்ணுறா. பாப் மார்லினா பாலபுர்லினா அவன் இது எரியும் குச்சி பொருளா குச்சி ஏறிட்டோம். அடுத்த கான்செப்டை திருப்பி அப்படியே ராகுல் அனுப்பிச்சிட்டு கொடுத்தான் வேலையே. எடுத்துட்டேன் கையை விடுங்க பிரதர், கண்டினியூ பண்ணுங்க. நடுவில் இன்டர்வல்ல போட்டுருவோம். அதெல்லாம் நடுவில் இன்டர்வல் பிளாக் போட்டுருவோம். எத்தனை ஜாலியாக விளையாடுறோம். அதுவும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஆமாம் இல்லை நம்ம இப்போ மூத்திரம் போட்டு பேசுகிறோம். சரி சரி, ரெடி ரெடி ரெடி. இங்கே ஏதாச்சும் ஸ்ப்ரேட் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இண்டிகேட் அந்த பண்ணுங்க. பிளானெட்டை நவுத்துங்க. இல்லைன்னா இன்னொன்று எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுங்க. கை ஆட்டு அவளிக்கா நான் முதுகொலின்னு வேறு சொன்னேன், இல்லை கை வேறு வச்சு வச்சுருந்தேன். எந்த கண்டிப்பாக ஸ்பிரிட்டும் இல்லையா? இல்லை உங்களுக்கு நாங்கள் எங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா? நீங்கள் எதுவும் இருந்தாலும் எங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நீங்கள் பேசுறதுக்கான எல்லா வழிகளும் இங்கே இருக்குது. இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்தாவோ இல்லை அதை நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனால நீங்கள் வர்றது இல்லையா, இல்லை உங்களுக்கு வர விருப்பம் இருக்குன்றதுனால வர்றது இல்லையா? ஜஸ்ட் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். எந்த ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தாலும் சரி, குட் ஆர் ஈவில், உங்களுக்கு எது தேவைனாலோ இல்லை உங்களுக்கு எங்ககிட்ட பேசணும் விருப்பம் இருந்தாலோ உங்கள் தேவையை எங்ககிட்ட சொல்லலாம். நீங்கள் சொல்கிற தேவைகளை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு செய்ய முடியும்னா அதை நாங்கள் செஞ்சு செய்கிறோம். இப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கீங்கன்னா உங்களோட விஷஸ் எங்களால் செய்ய முடியாது. பட் நீங்கள் இருக்கீங்கன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதோட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம். இதோட இந்த மாதிரி எந்த ஒரு கால்ஸையும் உங்களுக்கு நான் கொடுக்காமையாக இருப்போம். இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சவுண்டு போட்டு கூட நீங்கள் இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் உங்களால் இண்டிகேட் பண்ண முடிஞ்சால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். யாரையும் பொசஸ் பண்ணாமல் உங்களுக்கு அப்படி ப்ரொசஸ் பண்ணி தான் காட்டணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்களோட ரெஸ்பான்ஸ் எதுவாக இருந்தாலும் திரி காலியாக இல்லை. எரியுது மறுபடியும் எரியுது. இது குச்சி எங்கடா? இந்த இதுக்கு இந்த குச்சி எங்க? வத்தி குச்சி 20 கை அதனால தான் தெரியுதுடா போயிடுச்சுடா. கட்டில் ஏற்றியா தெரியாதுடா, சாஞ்சிருச்சுடா. திரி எடுத்து வச்சா சரியாயிடும். அட்டை பத்தி வந்து பத்திஷ்னா அப்படியே வச்சு அமுக்கிடலாம்டா. எப்படி இருக்குது சொல்லலாம். மேட்ச் பாஸ் வச்சுருக்காங்க. மேட்ச் பாக்ஸ் அங்கே மேலே வச்சுருக்காங்க. மேட்ச் பாக்ஸ் மேலே இருக்கு. அடுத்து அவன் அமீரான். தண்ணி அஸ்வின் அது மேலே வெய், மேட்ச் வெய். அப்படியே ஒரு அப்படியே ஒரு மேட்ச் வெய் அது மேலே. அதில் மேலே தண்ணி இருந்துச்சு. தண்ணி இருந்த பாட்டு இல்லையா? அவ்வளோதான். அப்படியே வெய். இதெல்லாம் தண்ணி இருந்தது தான், அதுவும் தண்ணி இருந்தது தான். அது சேர்த்து அஸ்வின் ஒருத்தர் அது ஏற்றுறாடா பாவி. சரி தள்ளி விடு, சைடில் தள்ளி விடு, தண்ணி விடு. அது வந்து தள்ளி விடு, வெளியே அந்த வேக்ஸை மட்டும் தள்ளி விடு லேசா. பிடிச்சிச்சு. ஓகே அவ்வளோதான் மறுபடியும் குச்சக்காட்டு, அந்த குச்சக்காட்டு லைட்னிங் யூஸ் ஆகக்கூடாது. அந்த குச்சக்காட்டு. இந்த கேண்டில்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க ரெஸ்பான்ஸா நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஓஜோ போர்ட் மூலமே எங்களுக்கு தெரிவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எங்கள் கூட இருக்கவங்களையோ இல்லை இதுக்கு துணையாக எங்கள் கூட பக்கத்தில் நிற்கிறவங்களையும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எஸ் நாங்கள் 3 பேர் மட்டும்தான்
உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் கீழே அது ஆகுதுண்ணா. ஏய் அட்டை இது ஆகுதுடா. அட்டை இது ஆகுது. அட்டை கிட்ட வேக்ஸ் வந்து அந்த போயிரு. வத்திப்பட்டி எடுத்து சரி பண்ணுறா. டேய் வத்திப்பட்டி எடுத்து சரி பண்ணுறா சீனு. வந்துச்சு. வத்தி குச்சி சரி பண்ணுறா. இன்னும் பீஸாடா. இன்னொரு புது வத்தி வச்சு எடுத்து பண்றா. அது நிற்காதா? ஒரு பீஸ் நான் வேணுமானு இப்போ வீடியோ வெளியே வந்துச்சு. அது ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு, என்ன பண்ணுறது? கவர் பண்ணிட்டியாத. பட் அது மட்டும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றபோது இது எங்களுக்கு எப்படி எடுத்துக்கணுன்றது புரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களோட டைரக்ட் ரெஸ்பான்ஸ்க்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிக்னல்ஸ் மூலயமா நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியாது. நாங்கள் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதில்ல. நீங்கள் இருக்கீங்க இல்லை அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் குட்டா ஈவலா